நல்லது செய்ய முடியல அப்படின்னா நல்லது செய்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாவது பண்ணலாம். ஸோ என்னடா இது நான் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். எல்லாருமே ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரெஷ் இயர் தாங்க. இப்போ எனக்கு ஒரு 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படி டீச்சிங்லனா, அப்போ முதல் வருஷம் நானும் ஃப்ரெஷ் இயர் தான், ரைட்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் பார்த்துட்டாங்க, எல்லாரையும் பார்த்துட்டோம் ஆட்சி செய்து. ஏன் நம்ம ஒரு புதுசாக இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஸோ அதுவும் இல்லாமல் பல கோடி வருமானத்தை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வர்றது தான் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம். என்னென்னா அப்போ அப்படி பார்த்திங்கன்னா அவருக்கு பணம் முக்கியம் இல்லை, ரைட்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஏதோ நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படின்னு ஒரு மனசில் ஒரு டவுட் இதை வச்சு தான் வருது எனக்கு. ஸோ நம்ம ஜான்ஸ் புரட்சி இவர் விஜயகாந்த் அவர்கள், அவருக்கு நம்ம எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பேசணும். அவர் இருக்கும்போது அவரை நம்ம யாருமே அவரை சிஎம் ஆக்கணுமா? இல்லை, அவர் எதிர்கட்சியாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. இப்போ அவர்